ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நான் உங்கள் நிஷா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரோட்டு கடை காளான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல கோஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. கார்ன் மாவு வந்து 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மைதா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் போட்டாச்சு. மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கு. மல்லித்தூள் அரை ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். இதை அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம். பரட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காளானுக்கு தேவையானதை நம்ம இப்படி பரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப 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 ஈஸியான வேலை, டக்குன்னு முடிஞ்சிடும். ரோட்டு கடை காளான்னா காளானில் தான் செய்கிறது இல்லை, கோஸில் தான் செய்வாங்க. நம்ம ரெடி பண்ண காளான் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா அவ்வளோதான். கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பெரட்டின கோஸை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். இது மாதிரி சின்னதாக கொஞ்சம் சின்னதாக போட்டு எடுங்க. அப்போ தான் நம்ம அந்த கிரேவி ரெடி பண்ணும்போது இதை ஊற்றி விட கரெக்டாக இருக்கும். இதை அப்படியே கோஸ் போண்டா மாதிரியும் நம்ம போட்டு சாப்பிட்லாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி காளானுக்கு பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோஸை இது மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அதே கடாயில் வெங்காயம் கொஞ்சம் போட்டு, வெங்காயம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். எல்லா தூளும் சேர்த்தாச்சு. நான் பெப்பர் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தக்கன நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து பரட்டி விட்டுட்டு இருக்கும் போதே இந்த ஸ்பூன் அளவு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவு, டேபிள் ஸ்பூன் அளவு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கோங்க. கார்ன் மாவு வந்து இந்த 3 ஸ்பூன் அளவு, இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச கோஸை இதில் போட்டு பரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு நல்லா இது மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண இந்த கோஸை சேர்த்துக்கலாம்.
நம்மளோட ரோட்டு கடை காளான் அருமையாக ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவியாச்சு. கொத்தமல்லி தூவி ஒரு பெரட்டி நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண ரோட் சைட் காளான் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.